இப்போ ஒருத்தர் ஒரு குரு கிட்ட போய் தத்துவபோதம் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் யாராச்சும் வந்து நீங்க யாருன்னு கேட்டா நான் சத் சித் ஆனந்த சுரூபம்னு சொன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவரு கண்டிப்பா தப்பா நினைச்சுக்குவாரு. இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு. அப்போ நம்ம சத் சித் ஆனந்த சுரூபம்லாம் சொல்ல மாட்டோம். யாராவது வந்து நீங்க யாருன்னு கேட்டா நம்ம பேரை சொல்லுவோம், எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னா அந்த இடத்த சொல்லுவோம். காரணம் என்னவென்றால் அவர் நீ யாருன்னு நம்ம கிட்ட கேட்கும்போது நம்மள ஆத்மாவை புரிஞ்சுட்டு அவர் கேட்கல, நம்முடைய உடல் மனதை தான் ஆத்மான்னு நினைச்சிட்டு கேட்கிறார். அப்ப அதற்கு என்ன பதிலோ அதுதான் நம்ம தர வேண்டும். சரி, அவர் நம்முடைய ஆத்மாவை புரிஞ்சுட்டு கேட்கிறாரு என்று வைத்துக் கொள்வோமே, அப்படி புரிஞ்சுக்கிட்டவரே கேட்கவே மாட்டாரு. அவர் நீ யார் என்று கேட்கும் போதே நம்மை உடல் மனம் என்று புரிஞ்சுட்டு கேட்கிறாரு. அப்ப அவர் எப்படி நினைச்சிருக்கிறாரோ அப்படிதான் நம்ம பதில் சொல்லணும். ஆனா நம்ம அறிவுல எப்படி புரிஞ்சுக்கணும், நான் உடல் மனம் அல்ல, பிறகு நான் யார் அப்படின்னா சத் சித் ஆனந்த சுரூபம் என்று. இத்துடன் நம்ம ரெண்டாவது டாபிக் வந்து முடிவடைகின்றது. ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா அதிகாரித்துவ விசாரக, ரெண்டாவது டாபிக் பாத்தீங்கன்னா ஜீவ விசாரக, இப்ப மூணாவது டாபிக் பாத்தீங்கன்னா ஈஸ்வர சிருஷ்டி விசாரக. இப்ப வந்து நம்ம என்டையர் ஜகத்துக்கே போக போறோம். இந்த உலகம் எப்படி வந்தது, யாரிடமிருந்து வந்தது, இந்த உலகத்துல என்னென்ன தன்மைகள் இருக்கின்றது, இதுதான் அடுத்த டாபிக்.